இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவ போடா. இவர் இப்படி இருக்கிறத ஆக்டர் சூர்யா நினைச்சா மாத்த முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், நானும் இனிஷியலா இந்த வீடியோவை ஒரு ஏஐ ஜெனரேட் வீடியோ தான் திங்க் பண்ணேன். பட் இன்னும் டெப்தரா அவனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட போய் பார்த்தாலும் தெரியுது he has been in this state for past 1 year. 24 ஜூலை 2024 அன்னைக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து 3 போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த 3 போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இருகப்பற்று அப்படின்ற ஒரு மூவி பண்ணியிருந்தேன். அந்த மூவில ஒர்க் பண்ணவங்களுக்கு சேலரி தர முடியல அப்படின்னா எதுக்காக நீங்க மூவி பண்றீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ யாருன்னு பாத்தீங்கன்னா, அருவி, கைதி, சுல்தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கீ பார்ட்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பிரபு. பட் இதுக்கும் ஆக்டர் சூர்யாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் நீங்க கிட்ட கேட்டீங்கன்னா, எஸ்ஆர் பிரபு இஸ் நாட் only the key partner of Potential Studio, he is also a cousin of actor Surya. ஆக்டர் சூர்யா எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஏன், அவரோட அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணியா எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் அவரோட ஃபேமிலிக்கு ஒருத்தர் இந்த விஷயம் பண்ணியிருக்காருன்றப்ப எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்க. ஆக்டர் சூர்யா அவரோட ரோல், அவரோட கேரக்டர் அண்ட் அவரோட படத்தை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காரு. ஒருவேளை ஃபியூச்சர்ல வர ஆக்டர், டைரக்டர் இல்ல ஒரு கேமராமேனுக்கு இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஆக்டர் ஸ்ரீயோட கரண்ட் சிச்சுவேஷன் தெரிஞ்சு அவருக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஐ வில் ஃபீல் மோர் ஹாப்பி ஃபார் தட். அண்ட் தனிமை ஒரு மனுஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னதான் உண்மையா இருந்தாலும் அதே தனிமையை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனை அது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க.